வணக்கம். நான் உங்கள் BKK இன் லைஃப் டிசைன்ஸ் BKK பிள்ளை. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதும் அழகாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று என்னுடைய குழந்தைகளுக்கு வேளாங்கண்ணி அன்னை வேளாங்கண்ணியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதற்காக அவர்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்போம். அப்புறம் வந்து we give them lunch. We love God. I am really thankful for this beautiful life and be surrounded by so much of love in these children. So கடவுளுக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, என்னை இந்த நிலையில் மன சந்தோஷத்தோடு இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்கு. இங்க வா, அங்க போற, ஓடி ஓடி போற, கையை அலம்புறியா? அழுக்கா இருக்கு. ஓகே, கொஞ்சம் எங்கேயா சுனிதா பிடிச்சு கொடுமா எனக்கு. கையை அலம்புறியா? மண்ணில் விளையாட்டு இருந்த இல்ல? இந்த ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பி வைக்க சொல்லுமா. அதுல இல்லட்டனே எடுத்துக்கோ, அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதான் கண்ணா. ஆல் இஸ் த சேம், ஆல் இஸ் த சேம். மைக் சரியா வருதா? அன்னைக்கு இடத்துல மைக் வரல, கட் பண்ணி திரும்பி எடு. என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன்ஸ் வித் BKK. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் பண்ணுங்க, வேணும்னா ஷேர் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் 9444413717. மாலை 6 முதல் 8 மணி வரை நீங்கள் என்னிடம் பேசலாம். கண்டபடி பேசாதீங்க, அவசியமில்லாத விஷயத்த பேசாதீங்க. இதை பேர் 2 நாளாக என்ன ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு எனக்கு வந்து யூடியூப்லேயே கமெண்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து நல்லவங்க கேட்டால் பிரபஞ்சம் செய்யுது, கெட்டவங்க கேட்டால் செய்யுமா? யார் கேட்டாலும் செய்யும். பிரபஞ்சம் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல். அதுக்கு வந்து நீ நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது. நீ கேட்கின்ற விதத்தில், மனதில் உணர்ச்சி வசப்படுகின்ற விதத்தில், உணர்வுகளை ஊட்டுகின்ற விதத்தில் நீ யார் எது கேட்டாலும் கொடுப்பதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு இது அது இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட் தனியாக காத்திருக்கும். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக. முன்னாடியெல்லாம் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் இப்போ நிற்கவே இல்லை. தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. உப்பை தின்றால் தண்ணி குடிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் தாற்பயம். பிரபஞ்சத்துக்கு வித்தியாசமே கிடையாது. நீ, நான், அவர் என்ற வித்தியாசமே கிடையாது. கேட்பவர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், உங்கள் பிரபஞ்சம் உங்களுடையது, உங்களுடைய அடிமை. நீங்கள் சொல்வதை அது முக்கியமாக எதுவாக இருந்தாலும் உணர்வோடு, சரியான வார்த்தைகளோடு, ஒத்திசைவோடு நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நடத்தி கொடுத்து விடும். இப்போ சந்தோஷம் என்கிறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாது. சந்தோஷம் என்பது நீ உன்னை மனதை எப்படி வைத்துக் கொள்கிற. காலையில் சீக்கிரமாக எழுந்த உடனே சொல்ல வேண்டியது, இன்று நடக்கும் அனைத்தும் எனக்கு வெற்றிகரமாக நடக்கிறது. என் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்துக்குரியது. நான் மிக மன நிம்மதியுடன் நல்லபடியாக இருக்கிறேன். இன்று நடக்கப் போகும் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன்.
சந்தோஷம் என்பது நாம உண்டாகுவது தான். எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்ட் பண்ணுறோமோ, எப்படி வந்து படித்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ, எப்படி எழுதி பழகி கையெழுத்து சரி பண்ணிக்கிறோமோ, எப்படி நிறைய விஷயங்கள் இப்படியே சொல்லி நம்ம பண்ணுறோமோ, அதே போல தான் சந்தோஷமும். சந்தோஷத்தை பழக வேண்டும். எப்படி சந்தோஷத்தை பழகிறது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டும். பெரிய பிரச்சனை வந்திருக்கும், ஆனால் என்ன யோசனை பண்ணோன்னா, இந்த தேதியில் இந்த இடத்துல இதை வந்து நமக்கு சால்வ் ஆச்சு. எப்படி சால்வ் ஆச்சு? அதிசயமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சந்தோஷப்பட வேண்டும். சாப்பிட்ற சாஃப்டான இட்லிக்கு, தொட்டுக்கிற சாம்பாருக்கு, சட்னிக்கு, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாலே வாழ்க்கை. காற்று சில்லுன்னு மூஞ்சில் அடித்தா அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்படியாக சந்தோஷத்தை நீயே வரவழைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய தானாக உன்னை தேடி அது ஓடி வருவாது. கேட்டால்தான் கிடைக்கும், நினைத்தால்தான் நடக்கும். எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதாகவே நீங்கள் எப்போதும் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களிடம் என்ன எல்லாம் இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். என்ன இருக்குது? வீடு இருக்குது, நல்ல சோஃபா இருக்குது, உட்காரலாம், டைனிங் டேபிள் இருக்குது, இல்லை சின்ன வீடு இருக்குது, தரையில் உட்காந்து அழகாக சாப்பிடலாம். மாதிரி சின்ன 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 விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து இது பண்ணும். அதே மாதிரி உங்கள் மனக்கண் முன்னாடி ஒரு உலகத்தை சிருஷ்டித்து கொள்ளுங்க. எப்போவுமே நம்ம பேசிகிட்டே இருப்போம், நமக்குள்ளே நாம் பேசாத ஒரு வினாடி கூட கிடையாது. அந்த பேசுகிறத கொஞ்சம் கவனித்து உங்களுக்கு வேண்டுகின்ற சந்தோஷமான விஷயங்களே நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த புடவை வேணும், இந்த ப்ளவுஸ் வேணும், அது இந்த கடைக்கு போய் இந்த வளையல் வாங்கணும், இந்த விஷயம் பண்ணணும், அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே வாங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி மனக்கஷ்டம் வருவதை எல்லாம் மாற்றி அமையுங்கள். இது ஒரு பாடம். ஒவ்வொரு மனக்கஷ்டம் வரும்போதும் நமக்கு அது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஒரு கதையை நான் பார்த்தேன். அந்த கதையில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக பெரிய பிஸ்னஸ்மேன் பிளெயினுக்கு போகிறாரு. பிளெயினுக்கு போகும்போது அந்த டிரைவர் லேட்டாக வந்துடுறான். அவர் வந்து 1 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டில் இருக்கணும். டிரைவர் லேட்டாக வந்தோடனே என்னடா இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் போகலாம். திடீர்னு பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிப்போச்சு. போகிற வழியில் டயர் பஞ்சர் ஆகிப்போச்சு. ஐயோ இப்போ எப்படி போகிறது அப்படின்னா, யாரோ ஒரு ரைடர் வந்தால் வந்து என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இல்லைப்பா ஏர்போர்ட் போனோன்னா அவன் ஏற்றிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டான். செக்இன் பண்ணிட்டாரு, விமானத்தில் உட்காந்துட்டாரு. விமானம் பறக்க ஆரம்பித்தது. விமானம் பறக்க ஆரம்பித்த பின்னர் அந்த பைலட் சொல்கிறாரு, விமானத்தில் கோளாறு உள்ளது, தயவு செய்து லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ தான் இருந்தாலும் நினைக்கிறேன், கடவுள் வந்து நிறைய தடவை நம்ம தடை பண்ணி அறிவு சொன்னார். நம்ம ப்ரோக்ராமை மாற்றியாக போட்டுக்கலாம், இப்போ உயிருக்கே ஆபத்தாச்சு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் தடைகள் வரும்போது வருத்தப்படாதீர்கள். நிச்சயமாக எதையெல்லாம் உங்களிடமிருந்து இழந்தீர்களோ அது டபுள் பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தாலே சந்தோஷம் உண்டாகிவிடும். வாழ்க்கை என்பது உன்னை பொறுத்து தான். உங்கள் வீட்டுக்காரை பொறுத்தோ, பசங்களை பொறுத்தோ, இல்லாட்டி மனைவியை பொறுத்தோ, அம்மா பொறுத்தோ கிடையாது. நீ உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும்? சந்தோஷம் மாத்திரம் எனக்கு உரிது. உங்களுக்கு சந்தோஷமாக மனக்கவலை கட்டங்களை நீங்கள் விட்டே விட வேண்டும். அதற்கு உங்களுக்கு சம்மந்தங்கள் தூர விலகி வச்சுருங்க. இந்த மனசில் போட்டு அதை குடஞ்சு கடைசியில் என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து விஷயமே புரியும். எது நல்லது, எது கெட்டது, எது சந்தோஷம், எது வருத்தம் அப்படிங்கிற விஷயமே உனக்கு தெரியாமல் போயிடும். ஸ்டாப். விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் என்னென்னா சில டைம் வேண்டாத விஷயத்தில் நேரத்தை செலவழிப்போம். அப்படி பண்ணாதீங்க. இது தேவை, இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறேன். வீடை சுத்தம் பண்ணுங்கள். அப்போ வீடை சுத்தம் பண்ணும்போதே என் வீடு நல்லா இருக்குன்னு உனக்கு தோணும், என் வீடு அழகாக இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களிலுமே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மாத்திரம் நேரத்தை, உங்கள் எனர்ஜி, உங்கள் மனித நேரம், ஹியூமன் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ போகிற இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த சின்ன நேரத்தில் நல்ல பல விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் மாத்திரமே உரிமை என்று நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பாசிட்டிவிட்டி. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் என்ன பண்ணுவேன், பாசிட்டிவான விஷயங்களே பார்ப்பேன், பாசிட்டிவாக தான் பேசிகிட்டே வருவேன். எப்பாவது ஒரு சமயம் எனக்கும் டிப் வரும், ஒரு ஐயோ எனக்கு இப்படி ஆகி கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் மேக்ஸிமம் ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த கட்டத்தையும் துக்கத்தையும் வச்சுக்க மாட்டேன். எப்படியும் இதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு. சேஞ்ச் த வே யூ திங்க்.
யோசனை செய்வதை மாற்றிக்கொள்ளுங்கள். புரிந்ததா? யோசனை செய்வதை மாற்றிக்கொண்டால் உன்னை சுற்றி உள்ள உலகம் அனைத்தும் மாறிவிடும். the way you change, the way you speak. என்ன நம்ம மன எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம பேசுறது கூட நம்ம மாற்றிக்கணும். ரொம்ப பெரிய பவர் இருக்கு என்னத்துல? நம்பிக்கையில் மிகுந்த சக்தி உண்டு. நான் எப்போ என்ன சொன்னேன்? ஆஸ்க் யூ ஷால் ரிசீவ், சீக் யூ ஷால் கெட் இட், பிலீவ் யூ ஆல்ரெடி ஹேவ் இட். கேளுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், நம்புவீர், நம்புங்கள் கண்டடைவீர். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் வாழ்க்கையின் முழு ஆதாரம். புரிந்ததா? எல்லாமே இந்த நம்பிக்கையை சுற்றி தான் அப்படியே நடக்குது. எப்போ என்ன ஏது அப்படின்ற கொஸ்டின் வந்து எப்போ என்ன ஏது ஏன், இந்த 4 வார்த்தையும் மேனிஃபெஸ்டேஷனில் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. எப்போ ஏன் எது எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீக நேரம் இருக்குது. நீங்கள் நம்புங்கள், அது நடந்துவிடும். நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. உங்கள் மைண்டு தான் மேக்னெட். இதய மேக்னெட்டிக் வேவை நாடி நரம்பு மூலமாக மூளைக்கு கொண்டு செல்கிறது. அப்போது இந்த மூளையானது ஆழ்மனத்துக்கு செல்வதற்கு முன்னால் அது நிச்சயப்படுத்தி கொண்டு வருது. ஆழ்மனம் வந்து ஒரு பைத்தியக்காரது. அது என்ன பண்ணோன்னா, நீ சொல்லிட்டே இந்த கன்சிஸ்டன்ட் பர்சிஸ்டன்ட், எப்போதும் இதை நான் செய்வேன், இது வேண்டும் வேண்டும், கிடைத்து விட்டது, நடந்து விட்டது, முடித்து விட்டது, இது சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த நம்பிக்கையில் உங்களுடைய ஆழ்மனம் நம்பிவிடும். என்ன சரி, இந்த பைத்தியக்காரன் கேட்டுகிட்டே இருக்கான், இதுதான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் அதுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பிளெஸ்ஸிங் பற்றி நினச்சிங்கன்னா பிளெஸ்ஸிங் வரும். நீங்கள் பிரச்சனை பற்றி நினச்சிங்கன்னா பிரச்சனை மாத்திரம் தான் உங்களுக்கு வரும். எனவே நீங்கள் எப்போவுமே நினைக்கிறது ப்ராப்ளம் பற்றி நினைக்காதீங்க. ப்ராப்ளம் அட்ராக்ட் ப்ராப்ளத்தை தான் இருக்கும். எப்போவுமே நல்ல எண்ணங்களாகவே எண்ணிக்கொண்டிருங்கள். இன்னொரு விஷயம் நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், நாம் வந்து பஸ்ஸில் போகிறோம், இந்த டிரைவர் யாருன்னு தெரியாது, இருந்தாலும் நம்பி பஸ்ஸில் போய்டும். பிளெயினில் போகிறோம், இந்த பைலட் யாருன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் அதை நம்பி பைலட்டு கூட போய்டும். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள். இந்த அசைய முடியாத அவுட்கம் பற்றி யோசனை பண்ணாமல் போய் சேர்ந்துருவோம் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம பிளெயினில் ஏறியிருப்பேன். போய் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையில் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏறிப்பேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய எனர்ஜி வந்து போய் சேர்ந்துருவோன்ற இல்லையா, அந்த எனர்ஜியை இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எனக்கு பிடிக்கும்? நீ எல்லாமே பாசிட்டிவாக நினச்சா பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று ஒருத்தருக்கு கொஸ்டின் பண்ணாங்கன்னு கேட்டுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து கெட்டவங்களுக்கு பிரபஞ்சம் வேலை செய்யும். அவங்க என்ன கேட்டாலும் அது நடந்துடும். அது நடக்காததுக்கு சான்ஸே கிடையாது. புரியுங்களா? எப்போவுமே உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு மாத்திரமே. நீ பிறக்கும்போது உன்னோடு வந்து நீ போகும்போது அது சென்றுவிடும். இந்த பிரபஞ்சத்தினால அடுத்த இன்னும் நம்மை சுற்றி ஒரு உலகம் எப்போவுமே உண்டாயிருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு சின்ன உலகத்தை நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த உலகத்தை சார்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். உங்களுக்கு குடும்பம், எல்லாருடைய விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய விஷயத்தை பற்றியும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய உலகம். உங்களுடைய உலகத்தை சார்ந்தது தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் நீ நல்லவனா கெட்டவனா இந்த ஜட்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு நீ யாராக இருந்தாலும் நீ சொல்வதே உனக்கு நடத்தி கொடுக்கும். நீ கேட்பதே அது கொடுத்து விடும். அது தப்போ ரைட்டோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு செஞ்சிடும். ஆழ் மனமும் என்ன நம்புன்னா, நீங்கள் சொல்கிறது தான் நம்பும். ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் ஸ்மார்ட்டாக இருக்கேன், நான் பணக்காரனாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நான் நல்லபடியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக, இதை மாற்றி 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 சொல்ல 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 அது உங்களை ஸ்மார்ட்டாக, அழகாக, புத்திசாலியாக, பணக்காரனாக, நல்லவனாக, நல்ல ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தையும் உங்களுக்கு அது கொடுத்து விடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, படன்னு சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிஸ்டேக் ஏற்படும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து காம் ஆகிடணும். ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன்ல, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு டூ. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு காம் வரும். மூச்சை இழுத்து மூச்சை விடும்போது மனம் அமைதிப்படும். அந்த நிலையில் நீங்கள் டக்குன்னு அந்த காம்னஸ் வந்தோடனே உடம்புல படப்படப்பு போனோடனே இந்த விஷயத்தை நீங்கள் தேடி போனால், நினைத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு நண்பருக்கு, உறவினருக்கு, மகனுக்கு, மகளுக்காக நீங்கள் சண்டை போடலாம். ஆனால்
இட் இஸ் a waste of time. யாருக்கு சண்டை போடணும்? உங்களை யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் சண்டை போடணும். நீங்கள் யாருக்கு சண்டை போடக்கூடாதுன்னா, நீங்கள் விரும்புவவர்களுக்கு தயவுசெய்து சண்டை போடாதீங்க. அவர்களும் உங்களை விரும்ப வேண்டும். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இந்த மகன், இந்த மகள், இந்த குடும்பம், இந்த கணவர், இந்த மனைவி எல்லாமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. சில நேரம் நீங்கள் செய்யறது பிடிக்கும், சில நேரம் அவங்களுக்கு செய்யறது பிடிக்காது. இல்லாட்டி சில நேரம் ஏதோ வாழ்ந்து முடிச்சிருவோன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அன்பு எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்காக சண்டை போட்டால் அது நிஜமாக பலித்து விடும். எந்த ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பிக்க இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ நினைக்கிறதோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் கற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த பாடம் வேறு வேறு விதமாக உங்களை வந்து அடையும். இன்றைக்கி இந்த மாதிரி விஷயம் வரும், நாளைக்கு இன்னொரு விஷயம் வரும், அப்புறம் திரும்பி போகும். ஸோ வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று நல்லா நினச்சிக்கோங்க, காத்துட்டே இருந்து நல்ல நேரம் டைமு அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, எந்த கப்பல் நல்ல காற்று வரும்போது நான் போகிறேன் என்று சொல்கிறோம், அந்த கப்பல் கரையை விட்டு அகலவே அகலாது. எவ்வளோ நேரம் இப்போ தப்பி தவறி ஒரு ட்ரெயினில் ஏறிட்டீங்க, அந்த ட்ரெயின் ராங் ட்ரெயின். உடனே என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ரைட் ட்ரெயினில் ஏறிடணும். நீங்கள் வாழ்ன இல்லை, ஐயோ இது இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இந்த மிஸ்டேக்கு கொஞ்சம் கூட பார்த்து என்ன தான் நடக்குதில்ல. ஒரு தடவை மிஸ்டேக், ஆல்வேஸ் மிஸ்டேக், கடைசி வரைக்கும் மிஸ்டேக் தான். புரிஞ்சுதா? நீங்கள் அந்த மிஸ்டேக்கே பண்ணாமல் சரியான நேரத்தில் தவறு என்பதை உணர்ந்தவுடன் தப்பித்து விடுங்கள். அதிலிருந்து தப்பித்தால்தான் உங்கள் வாழ்க்கை நலம் பெறும். நீங்கள் எப்போவுமே ஒரு க்ரௌடில் இருக்கீங்கன்னா, நல்ல ஜனங்கள், கடவுளை பற்றி பேசுபவர்கள், பிரபஞ்சத்தை பற்றி பேசுபவர்கள், நல்லவைகளை பற்றி பேசுபவர்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பதா. ஏன்னா உங்கள் மைண்ட் எப்போவுமே இந்த காது, இந்த மூக்கு, இந்த வாய், இது மூணும் கண்ணு, அப்படியே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மண்டையில் படிக்குது. மண்டையில் பதிவுகளாக போய்கொண்டே இருக்கிறது. நீ கேட்பது, நீ பார்ப்பது, நீ பேசுவது, நீ நுகர்வது அத்தனையும் உன் மூளையில், உன்னுடைய கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே பதிவாகிறது. அப்படி பதிவாகும் பட்சத்தில் கெடுதல் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதலும். அதனால் அந்த மாதிரி கூட்டத்தை விலகி, அவர்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுதல் செய்பவர்கள், கெடுதல் பேசுபவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அவர்கள் தேவையே கிடையாது. எத்தனை மனநிலை மாற்ற வேண்டும், எதிலிருந்து மாற்ற வேண்டும்? ஐயோ எனக்கே இது நடக்குது, அப்படி இல்லை, இது எனக்கு என்ன சொல்லி தருகிறது, இது என் வாழ்க்கையில் கற்பிக்கும் பாடம் என்ன என்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய மனசுக்கு தொடர்ந்து நீ என்ன சொல்கிறியோ அந்த மூளையும் சப்கான்ஷியஸ் மைண்டும் அதை நம்பிடும். அதனால் நீ சொல்லுவது நிறைய பயம் இல்லாமல், நிறைய ஆசைகள், பேராசைப்படு, தப்பே கிடையாது. பேராசைப்படுவதில் என்ன தப்பு? நீ உனக்காகத்த மாத்திரம் தானே அடுத்தவனை அடித்து பிடுங்கிட்டு பேராசை கிடையாது. நான் நல்லபடியாக இருக்கும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் இப்படி வாழ்வேன், நான் இந்த காரை வச்சுப்பேன், நான் இப்படி சந்தோஷமாக இருப்பேன், இவ்வளோ நகை வாங்கி போட்டுப்பேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், பல விஷயங்கள். நீ பேராசைப்படு, அனைத்திற்கும் ஆசைப்படு, பேராசைப்படு, அது தப்பே கிடையாது. ஆனால் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு தேவைப்பட்ட அனைத்தும் உன்னை நோக்கி வருவதற்கு நீ ஏதுவான நிலையில் உன் மனதை வைத்துக்கொள். புரிஞ்சுதா? நான் பிரபஞ்சம், காசு இதை பற்றிலாம் உங்களுக்கு பேசல இந்த தடவை. எப்போ பார்த்தா சில நல்ல விஷயங்கள் உங்களோட பகிரணும் தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.